ஒரு சார கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இல்ல இப்ப ரோடெல்லாம் பல சாருங்க உருவாயிட்டே இருக்காங்க. இது தேவையா? இப்ப நியூஸ்ல ஒரு இது பார்த்தேன். ஐயோ! குழந்தைங்க, ஐயோ! அம்மா, அப்பா காப்பாத்துங்கன்ற மாரி அலர்றாங்க. அந்த வீடியோல திமுக கொடி போட்ட பையன் வந்து இறங்கி வர்ற மாரியும், கார உடைக்கிற மாரியும், கத்துற மாரியும் இருக்கு. இதெல்லாம் என்ன நடக்குது? ஒரு சார கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இல்ல இப்ப ரோடெல்லாம் பல சாருங்க உருவாயிட்டே இருக்காங்க. இது தேவையா? ஆ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு தமிழ்நாடே கத்தணுமா உங்ககிட்ட வந்துட்டு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அ என்ன நடக்குது? ஒரு சார கண்டுபிடிங்க. அன்னைக்கு ஒரு சார கண்டுபிடிச்சிருந்தா, இந்த நேரம் இந்த மாரி ரோடெல்லாம் பல சாருங்க உருவாகுங்களா? அ காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஐடில படிக்கிற பசங்க, பெரிய பெரிய கம்பெனில வேலை பண்ற பசங்க, வீக்கெண்டுல செலிபிரிட்டீஸ் போற ரோடு. அந்த மாரி ரோட்ல எவ்ளோ கேமராங்கள் இருக்கும். சரி, போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப தேவை அந்த இடத்துல. ஏன்னா, ஒரு சாதாரண ஊர்ல 10 போலீஸ் பேட்ரோல் இருந்தா கூட, அங்க ஒரு 50 பேட்ரோல் போடணும். ஏன்னா, ஜன நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கிற ரோடு. அப்படி இருந்தா கூட, பயம் இல்லாம ஒருத்தன் வந்து இவ்ளோ கேமரா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தாண்டி அவன் வந்து பண்றான்னா, இந்த திமுக காரங்க வீட்ல எல்லாம் கொடிய கட்டிட்டு பெத்து விட்டுட்டாங்க மாரி இருக்கு. என்ன வேணா களவாணித்தனம் பண்ணிட்டு வாங்கடா, எங்க டிஎம்கே கொடி காப்பாத்திடும்னு சொல்லிட்டு. வெட்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? எப்ப திருந்த போறீங்க நீங்கலாம்? திருந்தணும், இல்லன்னா திருத்துவாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு.